உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். லோன் கிடைச்சிடும்ல? கேசவா, அத பத்தி எல்லாம் நீ வரி பண்ணவே பண்ணாத. கண்டிப்பா லோன் கிடைக்கும். எப்படி பிசினஸ் டெவலப் பண்ணலாம், வேற என்னென்னலாம் ஐடியா பண்ணலான்னு அத பத்தி மட்டும் யோசி. மத்தபடி நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். என்னால உனக்கு நிறைய கஷ்டம் இல்ல பேபி. ஏய், என்ன பேசுற? உனக்கு ஹெல்ப் பண்றதுல எனக்கு என்ன கஷ்டம் சொல்லு. மத்தவங்கள பொறுத்த வரைக்கும் வேணா நீ வேலைக்கு போகாம வீட்ல இருக்கேன்னு தப்பா தோணலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கு வேலை பார்த்துட்டு இருந்தாலும் என் புருஷன் எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறது எனக்கு பெருமையா தான் இருக்கு. அதே மாதிரி நாளைக்கு நீயும் சக்சஸ் ஆகணும். அதான் எனக்கு ரொம்ப முக்கியம். கேசவா, நீ எதை பத்தியும் யோசிக்காம முழுக்க முழுக்க பிசினஸ் பத்தி மட்டும் யோசி, சரியா? லவ் யூ பேபி. லவ் யூ டூ. என்னங்க, இந்த பணத்தை பார்க்காம உங்களுக்கு தூக்கமே வராதா? சம்பளம் வந்துருச்சு, அதான் ₹1 செலவு பண்ணாம எல்லாத்தையும் உள்ள வச்சிட்டு இருக்கேன். என்னங்க, இன்னும் நம்ம வாடகை கொடுக்கல, மல்லிகை சாமான் வாங்கல, அஞ்சலி கல்யாணத்துல அவ்வளோ செலவாகி இருக்கு, இன்னும் அதையும் கொடுக்கல. இந்த ஒரு மாசமாச்சு நீங்க வாடகை கொடுக்கலாம் இல்லையா? ஏய், வாய முறியா? என்ன ஏதோ புது பழக்கத்தை கொண்டு வர நீ? இத்தனை நாளா அப்பா தானே பாத்துட்டு இருந்தாரு, அப்புறம் என்ன? என்னங்க, நீங்க என்ன இன்னும் சின்ன குழந்தையா? குடும்பஸ்தருங்க, நீங்களும் அவருக்கு கொஞ்சம் உதவியா இருக்கலாம்ல. நாமளும் இந்த வீட்டுல தானே இருக்கோம். ஏன் கேசவன் இல்ல, துளசி இல்ல, அந்த முருகன் அவனும் தான் இங்க இருக்கான். எல்லாரும் என்ன வாடகையா கொடுத்துட்டு இருக்காங்க? என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? நீங்க இந்த வீட்டோட மூத்தவருங்க. என்ன பெரிய மூத்தவரு? மூத்தவன்னா அவன் தலையை எல்லாரும் சேர்த்து மொட்டை அடிப்பீங்க. இங்க பாரு, இதெல்லாம் எங்க அப்பாவோட கடமை. அப்படி நினைச்சுதான் இதெல்லாம் அவர் செஞ்சுட்டு இருக்காரு. ஆமா, அதை ஏன்டி நாம டிஸ்டர்ப் பண்ணணும்? என்னமோ நீ சம்பாதிச்சு வீட்டுக்கு கொடுக்குற மாதிரில பேசிட்டு இருக்க. ஆனா உன்ன இதை ஒண்ணு சொல்லிருவீங்க. என்ன சொன்ன? ஒன்னும் இல்ல. கவிதா, இங்க வா. வாழ்க்கையில நாம முன்னேறணும்னா நாம நம்மளை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும், வேற யார பத்தியும் யோசிக்கவே கூடாது. இப்படி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சாதான் நாளைக்கு நாம சொந்த வீட்டுக்கு போக முடியும். இல்லன்னு வை, கடைசி வரைக்கும் இந்த வாடகை வீட்டுல தான் இருக்கணும். அஞ்சலிக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு, துளசியும் கல்யாணமாயி போயிடுவா. அப்புறம் நமக்குன்னு ஒரு புது லைஃப் வேணும்ல? ஆமா, வேணும் வேணும். ஏய், என்னடி வெறுப்பா தலையை திருப்பிட்டு சொல்ற? வேணும் தாங்க, போதுமா? என்னங்க, அந்த மேனேஜர் கிட்ட பேசுனீங்களா? போன் பண்ண, எடுக்கவே இல்ல. ஒருவேளை ஒரே வீட்ல இருந்து 2 பேர் லோன் அப்ளை பண்ணதுனால குடுக்கலையோ என்னவோ? அப்படிலாம் இருக்காது, லோன் கிடைச்சிரும், நீ கவலைப்படாத. சரி, நான் போய் வினய் கூப்பிட்டு வந்துடுறேன். போ போ. ஏய், டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போ. இவ ஒருத்தி போதும், எல்லா செலவையும் என் தலையில இவளே கட்டிடுவா போல இருக்கு. இவ எனக்கு பொண்டாட்டியா என்னன்னு தெரியல எனக்கு. இவகிட்ட முதல்ல கேர்ஃபுல்லா இருக்கணும். பணத்தை இவளுக்கே தெரியாம எங்கேயாவது வைக்கணும். பார்த்து பார்த்து கண்ணு வைக்கிறான். போன் வருது பேபி. மேனேஜர் தான் கால் பண்றாரு, அட்டெண்ட் பண்ணவா? அட்டெண்ட் பண்ணு. ஸ்பீக்கர்ல போடு. மேடம், வெற்றி சார் கால் பண்ணி சொன்னாரு. அவரே சொன்னதுக்கு அப்புறம் முடியாதுன்னு சொல்ல முடியுமா? உங்க ஃபைல் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆயிடுச்சு, கண்டிப்பா லோன் ப்ராசஸ் ஆயிடும். நீங்க உங்க ஹஸ்பண்ட் கிட்ட தைரியமா சொல்லுங்க, பிசினஸ் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு. தேங்க் யூ சார், தேங்க் யூ so much. ஆல் தி பெஸ்ட் மேடம். கட் பண்ணு. அப்பா
பேபி கேசவா ரொம்ப ஹாப்பியா இருக்குடா. நான் சொன்னல லோன் கண்டிப்பா அப்ரூவ் ஆகும்னு. பாத்தியா நான் சொன்ன மாதிரி நடந்துருச்சுல. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் உன்னை வேலை இல்லாதவன் யாராவது சொல்லட்டுமே, அப்ப நான் யாருன்னு காட்டுறேன். கேசவா என்னாச்சு? ஏன் ஃபீல் பண்ற? இல்ல பேபி, நீ அவ்வளவு வசதியா வளர்ந்த பொண்ணு. எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து எவ்வளவு கஷ்டப்பட்ட. இப்போ எனக்காக லோன் ரெடி பண்ணி என் பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ற. என்ன கேசவா, நாம 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். காதல் எப்பவுமே சில விஷயங்களை செய்ய வைக்கும். ம்? இது என் கடமை கேசவா. தேங்க்யூ பேபி. தேங்க்யூ ஸோ மச். ம். என்னங்க, பேங்க் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணீங்களா? எங்க கவிதா, ஃபோன் பண்ணா அவன் எடுக்கவே மாட்டேங்கிறான். எடுக்கலன்னா என்ன, அப்படியே விட்டுருவீங்களா? நமக்கு தானே காரியம் ஆகணும். நாம தான் திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணி கேட்கணும். இரு, புலம்பாத. ம். ம், பண்ணுங்க. ஹலோ சார், நான் ரகுவரன் பேசுறேன் சார். ஹோம் லோன் விஷயமா வந்திருந்தேனே சார். ஆமா, சொல்லுங்க சார். சார், லோன் என்ன சார் ஆச்சு? நானும் 2-3 தடவை ஃபோன் பண்ணேன், நீங்க ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறீங்க. முக்கியமான வேலையில இருந்தேன் சார். ஆஹா. உங்க அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆயிருக்கு, பார்க்கலாம். என்ன சார் பார்க்கலான்னு சொல்றீங்க? எவ்வளவு நாள்ல சார் சாங்ஷன் ஆகும்? தெரியல சார், கொஞ்சம் டிலே ஆகும். ஏன் சார், என்னாச்சு சார்? நான் தான் எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டா கொடுத்துட்டேனே சார். எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டா தான் கொடுத்துருக்கீங்க, ஆனா ஷூரிட்டி இல்லையே. சார், இப்படி சொன்னா எப்படி சார்? நான் salary ஸ்லிப் கொடுத்துருக்கேன், என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் சார். நான் இஎம்ஐ எல்லாம் ஒழுங்கா கட்டிடுவேன் சார். சார், நான் ஏற்கனவே பைக் லோன்லாம் எடுத்து இஎம்ஐ எல்லாம் ஒழுங்கா கட்டிட்டு வரேன் சார். பைக் வாங்கி இஎம்ஐ கட்டுறதும் வீட்டு லோன் இஎம்ஐயும் ஒன்னா சார்? பெரிய அமௌண்ட் சார். அதனால ஷூரிட்டி போடுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆளை கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா உடனே வேலை முடிஞ்சிடும். இல்லைன்னா கொஞ்சம் லேட் ஆகத்தான் செய்யும். இல்ல சார், நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நான் அப்புறமா கால் பண்றேன். சார், லோனை வாங்கி கட்ட போறதுன்னா நான் எதுக்கு ஷூரிட்டி காலை கூட்டிட்டு வரணும்? அந்த ஆளை பணம் கட்ட போறேன். இங்க பாருங்க, அவங்க தான் அவங்க ரூல்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு இப்படி கோவப்பட்டா வேலைக்கு ஆகுமா? யாருக்குமே தெரியாம முடிக்கலான்னு பார்த்தா இந்த மேனேஜரே தம்பட்ட அடிச்சிடுவார் போல இருக்கே. இப்ப என்ன கவிதா பண்றது? ஷூரிட்டிக்கு ஒரு ஆளை பிடிக்கணும். நான் எங்க போய் தான் தேடுவேன்? சரி, இப்போ ஆபீஸ் கிளம்புங்க, யாருன்னா கண்டிப்பா கிடைப்பாங்க. இப்ப கிளம்புங்க, லேட் ஆயிட்டு இருக்கு. லஞ்ச் பேக். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.